ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிஸ்கெட்டில் ஸ்வீட் செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. இந்த பிஸ்கெட் சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி உடச்சி எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். முந்திரி பருப்பு நம்ம இந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இப்போ நைஸாக பொடி பண்ணிடலாம். பாருங்கள், முந்திரி பருப்பும் பிஸ்கெட்டும் நம்ம பவுட்ரு பண்ணி ஆச்சுங்க. ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திடலாங்க. இப்போ இதையும் அப்படியே போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிடலாங்க. பாருங்கள், க்ளீனாக பவுட்ரு பண்ணி ஆச்சு. இப்போ சர்க்கரை போட்ட பின்னாடி இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா சூட வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டியாக செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பண்ணியாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உண்டாவை பேடை ஒட்டுற மாதிரி நம்ம பேடை மாதிரி ஒட்டிக்கலாங்க. இது மாதிரி சின்ன சின்ன உண்டையெல்லாம் எடுத்து பாருங்கள், கை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி பேடை மாதிரி வரணும். இதே மாதிரி எல்லா உண்டையும் சுற்றி வச்சுக்கலாங்க. பாருங்கள், எல்லா உண்டையும் இது மாதிரி செஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பை எடுத்து நம்ம இப்படி சும்மா அப்ளை பண்ணி விடலாங்க. பாருங்கள், அது இந்த மாதிரி அழட்டி விட்டுக்கோங்க. பார்க்கவே பேடை மாதிரி சூப்பராக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருக்கும். எல்லா உண்டையும் இதே மாதிரி கூட செஞ்சுக்கலாங்க. உங்களோட இஷ்டம் தாங்க. நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் வைக்கலாம். இதுக்குள்ளே வந்துட்டு பார்க்கவே அருமையாக இருக்கும். இது 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. அடுப்பு பக்கம் போக வேண்டியதே இல்லை. பிஸ்கெட்டில் செஞ்சு தானே சொல்ல மாட்டாங்க, பேக்கரியில் வாங்கி தான் சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த பேடை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அமுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.